ஒரு கவரில் எதாவது போட்டு தர முடியுமா? பிளானே இல்லைங்க. பிளான் இல்லாமல் நாங்கள் வந்துட்டு ஒர்க் பண்ணிட்டு இருந்தோம். ஒர்க் வந்துட்டு சீக்கிரம் முடிக்கிற மாதிரி இருந்துச்சு. அவர் சொன்னார் கொஞ்சம் லேட்டாக இது பண்ணலாம், ஏன்னா வந்து நாளைக்கு பண்ணுற ஒர்க் வந்து இன்னைக்கு பண்ணி வச்சுட்டு போகிறேன்னு சொல்லிட்டு இருந்தார் எங்கள் ஆள். சொல்லிட்டு இருக்கும்போது நான் சொன்னேன் அப்படின்னா வந்துட்டு இல்லை நான் அன்னைக்கு கிளம்புவோம் ப்ளீஸ் சொல்லி எப்படியோ ப்ளீஸ் போட்டு கிளம்பிட்டோம். கிளம்பிட்டு இவர் ஓகே என் ரூமுக்கு பக்கத்தில் வந்தாச்சு. பக்கத்தில் வர டைம் நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா வந்துட்டு 7:20க்கு மெர்சல் படம் பார்க்க போகலாம். நான் பார்க்க போன நினைச்சது 100 சாமி படம், ஓகேவா? 100 சாமி. சரி மெர்சல் போ. அது வந்து மெர்சல் புக் பண்ணிட்டேன். புக் பண்ணிட்டு பார்த்தா இந்த வீடியோ பாருங்களேன், அவர் வந்து ஒரு பொருள் வாங்குறதுக்காக பிடிக்கிறாரு. ஒரு கவரில் எதாவது போட்டு தர முடியுமா? ஹார்ட்வேர்ல நான் ஐயோ 6:10 ஆயிடுச்சு, 7:20க்கு படம். இப்போ போய் ஃப்ரெஷ்அப் ஆனாதான் திரும்ப வந்துட்டு ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு போய் புக்கிங் பண்ணி அதுக்கப்புறம் ரேப்பிடோ மேலே வந்து நான் போக முடியும். ஏன் யார்கிட்ட பைக் கேட்கலாமே அப்படின்னு கேட்டால் நமக்கு இன்ட்ரெஸ்ட் எல்லாம் இல்லை. ஸோ நம்ம சோலோ பெர்ஃபார்மன்ஸ் தான் எல்லாத்துக்குமே பண்ணணும்னு ஆசை. ஸோ அப்படி இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஓகே அப்படி இப்படின்ட்டு எல்லாம் முடிச்சுட்டு இங்கே வந்து ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு எல்லாம் பண்ணிட்டு நான் வந்துட்டு போயிட்டேன். நேராக படத்துக்கு போயிட்டேன். நான் இப்போ தான் வந்துட்டு ரூமுக்கு வந்தேன். ஸோ இப்போ டைம் என்ன அப்படின்னா வந்துட்டு 6:10. ஸோ இந்த படம் வந்துட்டு பார்க்க போகிறேன். என்ன படம் அப்படின்னா வந்துட்டு மெர்சல் தளபதி படம் அப்படிங்கிறதுனால இல்லை, தலைவருக்கு பர்த்டே. ஸோ எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பாக ஃபன்னாக இருக்க போகுது. அதனால் அந்த படம் பார்க்க போகலாம் அப்படின்ட்டு தான் நான் வந்துட்டு போகிறேன். ஸோ வாங்க போகலாம். ஓகே அவ்வளோதான். ஸோ ரெடி ஆகிடுச்சு. நாம் இப்போ வந்துட்டு மெர்சல் பார்க்க போகிறோம். மட்டும்தான் வந்துட்டு இப்போது டவுட்டில் இருக்குது. மற்ற மாதிரி எல்லாமே ஓகே தான். ரேப்பிடோ மட்டும் புக்கிங் ஆகிடுச்சுன்னா போயிடலாம். ஓகே வாங்கி போகலாம். going to மெர்சல் ஜாலி பண்ணுவோம்.
முடிச்சுட்டு போயிட்டேன். நேரா படத்துக்கு போயிட்டேன். படத்துக்கு போனா அங்க வந்துட்டு வீடியோ எடுக்கிறதுக்காக கொஞ்சம் நர்வஸா இருந்துச்சு. இது போய் எத்தன வாட்டி வீடியோ எடுக்க அந்த இடத்துல. பட் நர்வஸா இருந்துச்சு. சரி ஓகே அப்படி இப்படின்னு கஷ்டப்பட்டு வீடியோலாம் எடுத்துட்டு 7 மணிக்கு 7:20க்கு ஸ்டார்ட் ஆச்சுங்க. 8, 9, 10, 10:30 மொத்தம் 1 மணி நேரம், 2 மணி நேரம், 3 மணி நேரம், 3:30 மணி நேரம். படம் போய்க்கிட்டே இருக்குது. ஆனா போர்லாம் அடிக்கல. பட் படம் போய்க்கிட்டே இருக்கிற ஒரு ஃபீல் இருந்துச்சு. பாட்டெல்லாம் வந்துட்டு வருது. அவ்வளோதான் பாட்டு முடிஞ்சா அந்த மாதிரி இருக்குது. ஸோ அந்த மாதிரி இந்த படம் வந்து ரொம்ப ஒரு மாதிரி ஃபுல்ஃபில்டா இருந்துச்சுன்னு சொல்லலாம். அண்ட் வேற என்ன அப்படின்னா வந்துட்டு இந்த படம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு படம். ஸோ மெர்சல் படம் பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன். போய் பார்த்துட்டேன். ஸோ நீங்க என்ன படம் பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்க விஜய் சார் படம் தியேட்டர்ல? அதை நீங்க ரீலீஸ் ஆனால் பார்ப்பீங்களா பார்க்க மாட்டீங்களா அப்படிங்கிறத கமெண்ட் சொல்லுங்க. அண்ட் வேற என்ன அப்படின்னா வந்துட்டு தளபதிக்கு பர்த்டே விஷஸ். ஓகேவா? ஸோ இதெல்லாம் முடிஞ்சிச்சு. விளாக்ல இதெல்லாம் எதுவும் நடந்துச்சு, வேற எதுவும் இல்லை. ரேப்பிடோ இந்த மக்கள்லாம் பண்ணாமல் வந்துச்சு. நான் பாட்டுக்கு போயிட்டேன், வந்துட்டேன், எல்லாம் முடிஞ்சிச்சு. டன். இளைய தளபதி டு தளபதி டு சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு ஆக்டர் விஜய். கஷ்டப்பட்டு உழைங்க, இஷ்டப்பட்டதுக்காக கஷ்டப்பட்டு உழைங்க. கண்டிப்பா அது உங்களை ஒரு இடத்துல கொண்டு போய் உட்கார வைக்கணும். ஹாப்பி பர்த்டே டு விஜய் சார்.